இயற்கையினாலே மலையும் மலைகளை சார்ந்த பகுதியும் தான். சுற்றிலும் பச்சை பசுமையின் காட்சி, இதமான குளிர்காற்று, அழகழகாய் பூத்து குலுங்கும் மலையோர வண்ண மலர்கள். நீலகிரி இது ஒரு பரந்த மலைத்தொடர், ஆனந்தமயமான மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். கர்நாடகா, கேரளா மற்றும் நமது தமிழ்நாடு ஆகிய 3 இந்திய மாநிலங்களின் எல்லைகளில் பரவியுள்ளது நீலகிரி மாவட்டம். நீலகிரி என்பது நீலமலை என்றும் சொல்வார்கள். பழங்குடியின மக்கள் பல நூற்றாண்டுகளாக இப்பகுதியில் பூர்வகுடிகளாக வாழ்ந்து வருகின்றனர். நீலகிரியில் வேத ஒளி என்னும் கிறிஸ்துவ ஆலயத்தின் போதகர் அருளானந்தம். தேவனை அதிகமாய் நேசித்த அவருக்காகவே வாழும் உத்தம ஊழியர் இவர். அவரது இரக்க குணத்தால் கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட அவர் மீது அதிக மரியாதை வைத்தார்கள். அந்த ஆலயத்தில் வாரந்தோறும் தேவனை ஆராதித்து வந்த சாலமோன் அங்கு வருவதை சில வாரங்கள் நிறுத்திவிட்டான். அவன் இனி ஆராதனைகளில் கலந்து கொள்ள போவதில்லை என்று போதகருக்கு அறிவிக்கப்பட்டது. மிகவும் வேதனையுற்ற போதகர் அவனை சந்திக்க முடிவு செய்தார். ஒரு நாள் மாலை அந்த ஊரை கடும் குளிர் மூடியிருந்தது. சாலமோன் தனது வீட்டில் மரக்கட்டைகளை எரித்து அதில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். திடீரென டக் டக் என்று கதவை தட்டும் சத்தம் கேட்கவே எழுந்து சென்று கதவை திறந்தான். அங்கு போதகர் நின்று கொண்டிருந்தார். போதகர் தனது வீட்டிற்கு வந்திருக்கும் நோக்கத்தை அவன் எளிதில் புரிந்து கொண்டான். உள்ளே வாருங்கள் என்று வரவேற்றான். போதகர் புன்னகையோடு உள்ளே வந்து நெருப்பின் அண்டை கிடத்தி இருந்த இருக்கையில் அமர்ந்தார். சாலமோனோ அவர் எதிரில் இருந்த இருக்கையில் அமர்ந்து கொண்டான். போதகர் ஒன்றுமே பேசாமல் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை உற்று கவனித்துக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கடந்தும் அவர் ஒன்றுமே பேசவில்லை. சாலமோனோ குழப்பத்தில் அமர்ந்து கொண்டிருந்தான். போதகர் நெருப்பையே தீவிரமாய் கவனித்துக் கொண்டு பட்டென இருக்கையில் இருந்து எழுந்த போதகர் ஒரு இடுக்கையை எடுத்து பிரகாசமாய் எரிந்து கொண்டிருந்த ஒரு மரத்துண்டை தனியாக எடுத்து வைத்தார். எதுவுமே பேசாமல் மீண்டும் இருக்கையில் அமர்ந்து கொண்டார். சாலமோனுக்கோ ஒன்றும் புரியவில்லை. தனியாக வைக்கப்பட்ட மரத்துண்டை கவனித்துக் கொண்டிருந்தான். தனியே வைக்கப்பட்ட மரத்துண்டின் நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. சிறிது நேரத்தில் பிரகாசமான அந்த மரத்துண்டு மங்கி எரிய ஆரம்பித்தது. இறுதியில் அணைந்தே விட்டது. ஆரம்பம் முதல் எதுவுமே பேசாத போதகர் தான் கிளம்பும் நேரம் வந்துவிட்டது என்று அறிந்து இருக்கையை விட்டு எழுந்தார். அணைந்து போன அந்த மரத்துண்டையோ மீண்டும் எரிந்து கொண்டிருக்கும் மரத்துண்டுகளோடு வைத்தார். துரிதமாக அது பற்றி எரிந்து பிரகாசிக்க ஆரம்பித்தது. இதை கவனித்துக் கொண்டிருந்த சாலமோனின் கண்களிலோ நீர் கசிந்தது. போதகர் கதவை நோக்கி நடக்க தொடங்கினார். கதவை திறக்கும் போது சாலமோன் பின்னிருந்து, ஐயா, தங்கள் வருகைக்கும் இந்த நெருப்பு உபதேசத்திற்கும் மிக்க நன்றி. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்தில் முதல் வரிசையில் அமர்ந்திருப்பேன் என்றான். புன்னகை உதிர்த்து அமைதலாய் கடந்து போனார் போதகர். நண்பர்களே, நமக்கு இந்த உலகத்துல பேசாத உபதேசங்கள் பல உண்டு. அவைகள் தேவன் நமக்கு தரும் அனுபவங்களே. சூழ்நிலைகளை பார்த்தோன்னா சாத்தான் தந்திரமாக நல்ல உறவுகளை பிரித்து விடுகிறான். திருச்சபை, குடும்பம், நண்பர்கள், சமுதாய உறவுகள் என ஆண்டவர் எதிர்பார்க்கும் நட்பை கொண்டு திருமறையில் தாவீது யோனத்தான் போல நல்ல நட்புடையவர்களாய் இருப்போம்.